ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம நேற்று ஆக்சுவலாக மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுபடி தான் மார்க்கெட் பிஹேவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ளஸ் ரெண்டாவது நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம இது ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நேற்று மார்க்கெட் எப்படி நடந்திருக்குது, ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். அதுபடி தான் மார்க்கெட் நடந்திருக்கா, ரெண்டாவது அடுத்த நாள் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக எல்லா வீடியோஸ்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே வரிசையில் நம்ம இந்த வீடியோலையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கமாடிட்டி செக்ஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ நிஃப்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் நல்லா தான் மேலே போய்கிட்டே தான் இருந்தான். ஸோ நம்ம ஒரு பாஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துருந்தேன். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம வெயிட் பண்ணலாமான்னு யோசிச்சேன். பட் ஆஃப்டர் லுக்கிங் அட் த ஃப்ரைடே மார்க்கெட்டு, எனக்கு மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக தான் தெரியுது. எனக்கு மார்க்கெட் செல்லர்ஸ் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு தாட் இல்லை எனக்கு ஃபார் போத் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ். கம்ப்ளீட்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பயஸ் பக்கம் மட்டும்தான் இருக்குது. மார்க்கெட்டு செல்லர்ஸ் பக்கம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த ரீசன்னால மண்டே மார்க்கெட் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எஸ் ஸ்லைட் டிப் இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ பயர்ஸ் பக்கம் இருந்ததுனால செல்லர்ஸ் கொஞ்சம் டாமினேஷன் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் மார்க்கெட்ல செல்லர்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பா பயர்ஸ் தான் ஆன் டாப் வருவாங்க. ஸோ மண்டே அன்னைக்கு நம்ம we can bet on the market will be on the bullish side. கண்டிப்பா மார்க்கெட் bullish பக்கம் தான் போகும். எஸ் மார்க்கெட் கொஞ்சம் bearish ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனா டெஃபினட்டா மார்க்கெட் bullish பக்கம் தான் போகும் அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். திஸ் இஸ் ஃபார் போத் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ். ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட் டிப் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ரேஸ் நடந்ததுனால பேரிஷ் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க மார்க்கெட் கீழே எடுக்கிறதுக்கு. பட் அதை பத்தி நமக்கு ஒரி கிடையாது. ரெண்டாவது நம்ம இப்போ லாஸ்ட் வீக் ஆஃப் எக்ஸ்பைரியில நம்ம இருக்கிறதுனால இட்ஸ் பெட்டர் நம்ம ஏப்ரல் எக்ஸ்பைரியில பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஆன் த சேஃபர் சைட். ஸோ மண்டே அன்னைக்கு நீங்க ஏப்ரல் எக்ஸ்பைரியில மார்க்கெட் பையிங் சைடுக்கு நீங்க பெட் கட்டி எடுத்தீங்க, ஐ மீன் ஃபார் த கால் ஆப்ஷன்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ப்ராஃபிட்ல முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸ். டெஃபினட்டா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபார் மண்டே ஃபார் போத் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ். நீங்க 100 rupees இருந்து 150 rupees வரைக்கும் டெஃபினட்டா நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம் இன் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் செக்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம காப்பர் செக்மெண்ட்டுக்கு வருவோம். நம்ம காப்பர் செக்மெண்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் எஸ் கொஞ்சம் டிப்பாக தான் போகுது. மார்க்கெட் டிப் சைடு தான் இருக்க போகுது, பேரிஷ் பக்கம் தான் இருக்க போகுது, புல்லிஷ் இன்னும் வரல அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியே மார்க்கெட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பேரிஷ் பக்கம் தான் இருக்குது. மண்டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கூட மண்டேவுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் பேரிஷ் கீழே இறக்குவாங்க அப்படிங்கிறது தான், செல்லர்ஸ் இன்னும் மார்க்கெட் கீழே இறக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. நான் பேஸ்ட் ஆன் தி அனாலிசிஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போத் யூஎஸ் மார்க்கெட் அண்ட் இந்தியன் மார்க்கெட் ரெண்டு எடுத்துக்கிட்டாலுமே மார்க்கெட் செல்லர்ஸ் பக்கம் மட்டுமே தான் இருக்குது. பையர்ஸ் அந்த அளவுக்கு பெருசா உள்ள வரல மார்க்கெட்ல. அண்ட் தட் ட்ரெண்ட் வில் கண்டினியூ ஃபார் கப்புள் ஆஃப் மோர் டேஸ். அந்த பர்பஸ்னால டெஃபினட்டா நம்ம காப்பருக்கு மண்டே அன்னைக்கு செல்லிங் சைட்ல உள்ள போனோம் அப்படின்னா நம்ம டெஃபினட்டா ஒரு 2 to 3 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். நாட் த தாட், ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நிறைய வாட்டி நான் பார்த்துட்டேன். பேஸ்ட் ஆன் த இன்ட்யூஷன் நம்ம போனோம் அப்படின்னா இன்ட்யூஷன் இஸ் நாட் ஹெல்பிங் இன் எனி வே. மல்டிபிள் டைம்ஸ் நான் லாஸ் பார்த்துருக்கேன். என்னோட பர்சனலா நான் ஷேர் மார்க்கெட் நான் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ட்யூஷன்ல ஓகே மார்க்கெட் மேலே தான் போவான் கீழே தான் போவான் அப்படிங்கறது ஜஸ்ட் நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் இன்ட்யூஷன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது எனக்கு அது தப்பா தான் போயிருக்குது. அதனால தட்ஸ் வேர் ஐ ஸ்டாப்ட். என்னோட இன்ட்யூஷன்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இட்ஸ் பெட்டர் வி வில் கோ வித் த நம்பர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகலாம் அப்படிங்கிறதுனால பேஸ்ட் ஆன் தி இண்டிகேட்டர்ஸ் அந்த மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா செல்லிங் சைட்ல தான் இருக்குது ஃபார் காப்பர் செக்மெண்ட். டெஃபினட்டா நம்ம காப்பருக்கு செல்லிங் சைட்ல போகலாம். இது என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் ஃபார் அலுமினியமும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் சேம் ஸ்டோரி. டெஃபினட்டா அலுமினியம் வில் ஆல்சோ பி ஆன் த செல்லிங் சைட். ஸோ நீங்க அலுமினியமுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா செல்லிங் சைட்ல நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா 1 ரூபீலேருந்து 1.5 ரூபி டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அண்ட் அதுவே 5,000 7,500 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம் அலுமினியம் செக்மெண்ட்ல. நம்ம ப்ரெடிக்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படிதான் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் செல்லிங் சைடு போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் நம்ம பார்ப்போம். ஸோ நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒன்றும் பெருசா எனக்கு தெரிஞ்சு செல்லிங் சைட்ல போன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதே கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருந்தான். ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு அப்படியே மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் சைட் வைஸ்லேயே போயிட்டு இருந்த மார்க்கெட்
கொஞ்சம் ஈவினிங் மார்க்கெட்ல கொஞ்சம் புல்லிஷா போனா, பட் ஆனா அதுவுமே வந்து பெருசா வரல. பயர்ஸ் டாமினேட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாங்க, பட் ஆனா செல்லர்ஸும் உள்ள வரல, பயர்ஸும் அதுக்கப்புறம் உள்ள வரல. மார்க்கெட் திரும்ப அப்படியே சைட் வைஸ்லயே போயிட்டு இருந்ததுனால வந்து மேபி மண்டே அன்னைக்கு வந்து நம்ம ஒரு செஷன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது நான் பாக்குறேன். டெஃபினட்டா மண்டே அன்னைக்கு என்னால மார்க்கெட் வந்து நேச்சுரல் கேஸுக்கு மேல போகுமா கீழே வருமா, இல்ல பயர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்களா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்களான்னு என்னால இப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பேஸ்ட் ஆன் தி மார்க்கெட் ட்ரெண்ட், அந்த மார்க்கெட் இண்டிகேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது வந்து என்னால மார்க்கெட் மண்டே அன்னைக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியல நேச்சுரல் கேஸுக்கு. ஏன்னா பயர்ஸும் இல்ல, பயர்ஸ் இருந்தா கூட நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 or 2 பேட்டர்ன்ஸ் தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருசா நம்ம கிட்ட பயர்ஸே நம்ம கிட்ட கிடையாது. அதனால வந்து இட்ஸ் பெட்டர் நம்ம மண்டே அன்னைக்கு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு டியூஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம்னு நான் பாக்குறேன் நேச்சுரல் கேஸுக்கு. பட் டெஃபினட்டா நீங்க காப்பர் அண்ட் அலுமினியம்க்கு நீங்க செல்லிங் சைட்ல போனா டெஃபினட்டா நீங்க ப்ராஃபிட் நல்லா பார்த்துட்டு வெளில வரலாம். அண்ட் த சேம் கோஸ் வித் ஜிங்க் அஸ் வெல். நீங்க ஜிங்க்குமே பாத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுல இருந்து மார்க்கெட் நல்லா தான் கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு ஃப்ரைடே மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கீழே சைட் வேஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் எஸ் கொஞ்சம் கீழே வந்துட்டு இருந்தான் டுவர்ட்ஸ் பேரிஷ் பக்கம் சைட் வேஸ்ல போயிட்டு இருந்தான். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப அந்த யூஎஸ் மார்க்கெட் உள்ள வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் திரும்ப மேல போச்சு. பட் மேல போன மார்க்கெட் எனக்கு அகைன் பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு அது அப்படியே சைட் வேஸ்ல போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பயர்ஸ் எனக்கு இன்னும் டாமினேஷன் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து செல்லிங் சைட்ல எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம ஜிங்க்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன். ஸோ ஒருவேளை நீங்க வந்து ஜிங்க்கு ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல எடுத்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வந்திருக்கலாம். ஏன்னா அவன் நல்லாவே கீழே போயிருக்கான். ஸோ ஒரு 1 ரூபி கிட்ட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம் 1 ரூபி டெஃபினட்டா கீழே போவோம் அப்படின்னு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண எக்ஸாக்ட் அந்த 1 ரூபி கீழே போயிருக்கான். அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் கொடுத்துட்டான். பட் டெஃபினட்டா மண்டே மார்க்கெட்டுக்கும் நீங்க உள்ள என்ட்ரி வந்து செல்லுக்கு நீங்க செல்லிங் சைட்ல எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த 1 ரூபில இருந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ரூபா வரைக்கும் கீழே போறதுக்கு சான்ஸ். அவன் என்ன பிரைஸ்ல ஓப்பன் ஆகுறானோ அந்த ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து கண்டிப்பா 1 ரூபில இருந்து 2 rupees வரைக்கும் அவன் கீழே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் த மண்டே மார்க்கெட் ஃபார் ஜிங்க், அலுமினியம் அண்ட் காப்பர். நான் டெஃபினட்டா மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு தான் போகும்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். அண்ட் நேச்சுரல் கேஸுக்கு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபார் தி ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் டாமினேஷன் இருக்கும், பட் ஆனால் செல்லர்ஸ் ஓவர் கம் பண்ணி பயர்ஸ் நிறையவே டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்றேன். நம்ம பார்ப்போம் மண்டே என்னைக்கு மார்க்கெட் எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டா பண்ணிருக்கோமா இல்லை தப்பா பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத மண்டே எண்ட் ஆஃப் த டேல நம்ம ஒரு வீடியோவா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ்க்கு இது டெஃபினட்டா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும், சேனலா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம சேனல்ல நிறைய வந்து ட்ரேடிங் பத்தி நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே இது பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படிங்கறது நான் நம்புறேன். அண்ட் எஸ், உங்களோட கமெண்ட்ஸ் டெஃபினட்டா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கொடுங்க. தட் வில் ஹெல்ப் மீ டு க்ரோ. And yes, as usual, thanks for watching my videos and supporting me, friends.